நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்து கேள்வி கேளுங்கள். நீங்கள் பணக்காரராக பிறக்கவில்லை என்றால் பணக்காரராக முடியாதா? உங்கள் வீட்டில் யாரும் பெரிய தொழிலதிபர் இல்லை. உங்கள் பின்னால் அரசியல் பின்புலம் இல்லை. உங்கள் கையில் கோடிகள் இல்லை. அப்படின்னா வாழ்க்கை முடிந்துடுச்சா? இல்ல. உண்மையை சொல்லட்டா, பணக்காரராகும் விதை பணத்தில் இல்லை, அது மனதில் இருக்கு. உலக வரலாற்றை புரட்டி போட்ட அரசியல் ஞானி ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு விஷயம் சொல்கிறார். செல்வம் என்பது வெளியில் உருவாகும் முன் அது உள்ளே உருவாக வேண்டும். இன்று நாம் பார்க்க போவது பணக்காரராக போகிறவர்களுக்கு இருக்கும் 10 அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் இன்னும் பணக்காரராகவில்லை என்றாலும் அது நேரத்தின் விஷயம் மட்டுமே. கடைசி வரை பாருங்கள், ஏனென்றால் 10வது அறிகுறி உங்கள் பண வரலாற்றையே மாற்றும். அறிகுறி 1. நீங்கள் கூட்டத்தை பின்தொடர மாட்டீர்கள். பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கூட்டம் ஓடும் திசையிலேயே ஓடுவார்கள். பாதுகாப்பான வேலை, மாத சம்பளம், சாதாரண வாழ்க்கை. ஆனா பணக்காரராக போகிறவன், அவன் கூட்டத்தை கவனிப்பான், ஆனா பின்தொடர மாட்டான். கூட்டம் செலவு செய்யும்போது அவன் முதலீடு செய்வான். கூட்டம் கிசுகிசு பேசும்போது அவன் கற்றுக்கொள்வான். நீங்கள் தனியாக நடக்க பயப்படவில்லை என்றால் அது பணக்கார மனதின் முதல் அடையாளம். அறிகுறி 2. உடனடி சந்தோஷத்தை தியாகம் செய்ய தெரியும். இன்று சுகமாக வாழ வேண்டுமா அல்லது நாளை சுதந்திரமாக வாழ வேண்டுமா? இதுதான் கேள்வி. பணக்காரராக போகிறவன் இன்று கஷ்டப்பட தயார். பிறர் வார இறுதியில் சுற்றும்போது அவன் திட்டமிடுவான். பிறர் இஎம்ஐக்கு அடிமையானால் அவன் சேமிப்பை அடிமையாக்குவான். உங்களுக்கு இப்போவே வேண்டாம் என்று சொல்ல தெரிந்தால் நீங்கள் எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் வாங்குவீர்கள். அறிகுறி 3. பணத்தை உணர்ச்சியால் பார்க்க மாட்டீர்கள். பெரும்பாலானவர்கள் பணத்தை காதலிக்கிறார்கள். அதனால்தான் பணம் அவர்களை விட்டு ஓடுகிறது. பணக்காரராக போகிறவன் பணத்தை கருவி போல பார்ப்பான். அவன் சம்பாதிப்பான், அவன் வளர்ப்பான், அவன் வேலை செய்ய வைப்பான். பணம் உங்கள் கைப்பையில் வேலை செய்கிறதா அல்லது நீங்கள் பணத்திற்காக வேலை செய்கிறீர்களா? இதுதான் வித்தியாசம். அறிகுறி 4. தோல்வியை அவமானமாக பார்க்க மாட்டீர்கள். ஒரு முயற்சி தோல்வி அடைந்ததா? சரி. 2வது முயற்சி, 3வது. பணக்காரராக போகிறவன் தோல்வியை டேட்டா போல பார்க்கிறான். எது வேலை செய்யவில்லை என்பதை தெரிந்து கொள்கிறான். நீங்கள் தோல்விக்கு பிறகு மூடிக்கொள்வதற்கு பதிலாக மேலும் கூர்மையாவீர்கள் என்றால் செல்வம் உங்களை தேடி வரும். அறிகுறி 5. நீங்கள் உங்கள் சுற்றத்தை மாற்ற ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஏழைகள் என்ன பேசுவார்கள் தெரியுமா? மக்கள், அரசியல், சம்பளம். பணக்காரராக போகிறவன் வாய்ப்புகள், முதலீடுகள், வளர்ச்சி பற்றி பேசுவான். உங்கள் நண்பர்கள் பட்டியல் மாறி வருகிறதா? உங்களை விட பெரிய கனவுகள் கொண்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறார்களா? அது ஒரு அறிகுறி. சுற்றம் உயர்ந்தால் வருமானமும் உயர்ந்துவிடும். அறிகுறி 6. நீங்கள் நேரத்தை பணமாக மதிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். நேரத்தை வீணாக்கும் மனிதன் ஒருபோதும் பணத்தை சேமிக்க முடியாது. நெட்ஃப்ளிக்ஸுக்கு 3 மணி நேரம் இருக்கிறது, ஆனா புத்தகம் படிக்க 20 நிமிடம் இல்லையா? அப்படின்னா கவலைப்படணும். பணக்காரராக போகிறவன் ஒவ்வொரு மணித்துளியையும் கணக்கிடுவான். அவன் நேரத்தை முதலீடு செய்கிறான். நேரம் ஈக்குவல் டு பணம் என்பதை உணர்ந்தவனே பணத்தை பெருக்குவான். அறிகுறி 7. நீங்கள் பல வருமான வழிகளை பற்றி யோசிக்கிறீர்கள். ஒரே சம்பளம், ஒரே ஆதாரம். இது பாதுகாப்பு அல்ல, இது அபாயம். பணக்கார மனம் இன்னொரு வழி என்ன என்று கேட்கும். சைடு இன்கம், பாசிவ் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். உங்கள் மூளை சம்பளம் மட்டுமல்ல, வாய்ப்புகளை தேட ஆரம்பித்திருந்தால் நீங்கள் பாதையில் இருக்கிறீர்கள். அறிகுறி 8. நீங்கள் கடனை பயப்பட ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆனால் வாய்ப்பை அல்ல. கடன் வாங்கி காட்சிக்காக செலவு செய்வது ஏழை மனம். ஆனா கணக்கிட்டு முதலீடு செய்ய கடன் எடுத்தால் அது வேறு.
நீங்கள் காட்டிக்கொள்வதற்கான செலவு குறைத்து வளர்ச்சிக்கான செலவு அதிகரித்திருந்தால் நீங்கள் மாறிவிட்டீர்கள். அறிகுறி 9. நீங்கள் கற்றுக்கொள்ள பணம் செலவழிக்க தயங்க மாட்டீர்கள். புத்தகம் வாங்க 500 ரூபாய் கொடுக்க மனம் வராதவன் ஒரு நாள் 5 லட்சம் சம்பாதிக்க முடியாது. ஸ்கில் கற்றுக்கொள்ள, கோர்ஸ் எடுக்க, மென்டரை தேட நீங்கள் முதலீடு செய்கிறீர்களா? அப்படின்னா பணம் உங்கள் மீது முதலீடு செய்ய தயாராக உள்ளது. அறிகுறி 10. நீங்கள் சுதந்திரத்தை பணத்தை விட அதிகமாக விரும்புகிறீர்கள். இதுதான் மிக முக்கியம். பணக்காரராக போகிறவன் பணத்தை விரும்புவதில்லை. அவன் விரும்புவது நேர சுதந்திரம், இட சுதந்திரம், முடிவெடுக்கும் சுதந்திரம். என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்கணும் என்று உங்களுக்குள் ஒரு தீ எரியுமானால் அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது. பணம் என்பது அந்த சுதந்திரத்தின் பக்க விளைவு மட்டுமே. நண்பர்களே, இந்த 10 அறிகுறிகளில் எத்தனை உங்களிடம் இருக்கிறது? 3 இருக்கிறதா, 5 இருக்கிறதா, அல்லது எல்லாம் இருக்கிறதா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பணக்காரராவது ஒரு லாட்டரி அல்ல. அது ஒரு மனநிலை, ஒரு பழக்கம், ஒரு நீண்டகால திட்டம். இன்று நீங்கள் சம்பாதிப்பது குறைவாக இருக்கலாம். ஆனா உங்கள் சிந்தனை உயரமாக இருந்தால் உங்கள் வங்கிக் கணக்கும் உயர்வது உறுதி. உங்கள் வாழ்க்கையில் இந்த 10 அறிகுறிகளில் எது மிகவும் உங்களுக்கு பொருந்துகிறது? கமெண்டில் எழுதுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல பண ரகசியங்கள், மனமாற்றங்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.